இந்த வர கொடுத்துருங்க என்ன பண்ண டைம் எனக்கு பேட்டரி கொடுத்துட்டாங்க போயிடுச்சு. ஹலோ இல்லை அங்கே தான் இருக்குது ஸ்பாட்டில் தான் இருக்குது. ஆமாம் 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 ஜனங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ஓகே சார் ஓகே. இல்லை இல்லை அவர் இல்லை 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 ஓகே. இருக்கிறது 4000 லீக்கானது 2000. எல்லாமே வரும். சைக்கிள் பஞ்சு நான் போய் பார்த்து வெளியில் இந்த மாதிரி உடம்பு இப்போ அந்த காலத்தில் வெளியே கொஞ்சம் குறைஞ்சிச்சு. கட்டியை தூச்சி வெளியில் குறைஞ்சிச்சு. எல்லா நேரமும் நமக்கு அந்த வாய்ப்பு பண்ணுவாங்க. பேங்க்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க சரியாக ஒரு 100 மீட்டர் கரையில் தானே பார்த்தோம். இப்போ சுனாமி மாதிரி பிடிச்சி பேங்க் 2000 4000 ஏதோ நம்ம பிரச்சனை செஞ்சுருக்காங்க. அது யூரியாவை அது மேலே நம்ம விவசாயம் எல்லாமே வேணாம் சண்டை போட்டுருக்காங்க. Okay.
என்ன பிளான் இருக்கோ அது கேமரா தாசன் கேமரா 3 கேமரா சரி அண்ணா இது வரைக்கும் 10வது நாளாக போராடுறேண்ணா. ஆனால் எந்த ஒரு சொல்யூஷனும் இது வரைக்கும் வரலாங்க. நேற்று கலெக்டர் மீட்டிங்க்கு போனோம். நெடுக்குப்ப நிர்வாகி தானே. நேற்று கலெக்டர் மீட்டிங்க்கு போனோம். கலெக்டர் மீட்டிங்க்கு போகும்போதும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எந்த கம்பெனியும் வந்து எம்எல்ஏவே சொன்னார், இந்த மாதிரி எந்த கம்பெனியும் வந்து எங்களையே யாரையும் நாடலை. அப்படி அவங்க யாரை தானே நாடுறாங்க? இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக நம்ம உட்காந்துக்கிட்டு தான் இருக்கிறோமே தவிர யாரும் வந்து எந்த சொல்யூஷனும் இது வரைக்குமே தரலண்ணா. நம்ம போராடி முதல் நாள் 2வது நாள் வந்து என்ன சொல்லுங்க பிரச்சனைன்னு கேட்டிருந்தா ஒரு அக்கறை இருக்குன்னா அது அர்த்தம். 9வது 10வது நாளில் வர்றாரு. தானே இது தொடரும். ஒன்றுமே தெரியலண்ணா. யார் எங்கே பார்த்தா எதை முடியும் இல்லை கலெக்டர்கிட்ட போய் பேசியும் அவங்க இன்னும் சரியாக நடவடிக்கை எடுக்கல. பேசுகிறோம் இன்னும் அவங்களே இன்னும் லைனுக்கு வரல, வந்ததுக்கப்புறம் பேசுகிறோன்னு கலெக்டரே சொல்லும் போது நம்ம இன்னும் எதை நோக்கி நம்ம போயிட்டு தெரியாத போயிட்டு இருக்கோம். டிஸ்சார்ஜ் சம்பந்தம் கூட சம்மர் இப்போ ஹாஸ்பிட்டலில் யாருக்குமே தரல. 50 பேருக்குமே டிஸ்சார்ஜ் அட்மிட் ஆனார். ஆமாம். ஏன் எந்த காரும் பண்ணி விடுறாங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. யாருக்கும் சம்மந்தமே போடுறது ஒருத்தர் கூட எதனால எப்படி அதை யாரும் போய் பார்க்கல கேட்கல. கேட்டால் நாங்கள் தரோம் ஆனால் தரோம். எந்த கோகுல் இது என்ன எந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க? அது ஆகாஷ் ஸ்டான்லி சுகம். அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியே தரலன்றாங்க. பண்ணிடுறீங்களா பண்ணலையா? இதனால அவங்க எந்த சூழ்நிலையில் போனாங்கன்னா அவங்க டைம் இருந்தால் பண்ணி இதனால தான் இப்படிலாம் வந்தாங்கன்னு சொல்லி அவங்க டிஸ்சார்ஜ் சம்மரி தந்தால் தான் நமக்கு எப்படின்னு தெரியும். அதனால இப்போ எவிடன்ஸ் பார்த்தா அதுதான். இப்போ அவங்க மூலமாக அகைன்ஸ்ட் அந்த எவிடன்ஸ் அதுதான். ஒருத்தர் இது யாராவது நீங்கள் போய் கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க மேடம்னா? அந்த நேற்று அப்படி சொன்னாங்க. நேற்று வந்து லெட்டர் பேர் கேட்டாங்க, அதையும் கொடுத்துருவாங்க. அப்படியும் தரமாட்டாங்க. இங்கே பெருசாக எதிர்பார்க்குறாங்க. மொத்தமாக கூட்டிகிட்டு போயிட்டு அது மாதிரி யாரோ ஒருத்தவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. கொடுக்காதீங்க, ரிப்போர்ட் கொடுக்காதீங்க, அந்த மாதிரி அந்த அழுத்தம் கொடுக்குறாங்க. பேசுறியா? அந்த மருத்துவமனைக்கு பேசு. ஏன் நான் வரதுனால வரேன். நம்ம டாக்டர்ஸை கூட்டிக்கிட்டு இந்த ஐயா திரும்ப நம்ம ஒரு 10 டாக்டர்ஸை கூட்டிகிட்டு நம்ம நான் வரேன். போய் கேட்போம், ஏன் எதனால் நீங்கள் இதை கொடுக்க மறுக்கிறீங்க ஒன்று கேட்போம். ப்ரெஸ்ஸை கூட்டிகிட்டு போய் சண்டை போடுவோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துருச்சு. அது வந்து பிரைவேட்டோட ஹாஸ்பிட்டல் ஆகாஷ். அது எங்கே இருக்குது? 8 கிலோமீட்டர். நீ கேட்டு பாரு, இல்லைன்னா நீ சொல்ல நான் வரேன். அந்த நம்ம டாக்டர்ஸுக்கு ஒரு சண்டையை போட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன செய்கிறது? வந்து எல்லா கிராமமும் சேர்ந்து சுழற்சி முறையில் ஆமாம், அது புரியுது.
அந்த 32 கிராம நிர்வாகிகள் இருக்காங்களா? நம்ம ஒரு ஆத்ம இது சார்பாக வந்து நம்ம ஒன்று பண்ணிடுவோம். நம்ம கட்சி போடுங்க. பொதுக்குழு முடிஞ்சோன்னா போடுங்க, பொங்கல் முடிஞ்சோன்னா போடுங்க. அது மாதிரி செய்யுங்க. இங்கேயே கூட சோரொட்டி நல்லா வலுவாக ஒட்டி எல்லாருக்கும் தெரிய வச்சு எண்ணூர்லேயே போடுங்க. எண்ணூர்னா இதென்ன? இல்லை ஒரு இடம், பொதுவாக ஒரு இடத்த மையப்படுத்திட்டு நீங்கள் செய்கிறது நாங்கள் செய்யும்போது கொஞ்சம் பெரிய கூட்டமாக போட்டு அடித்து பார்ப்போம், என்ன தான் செய்கிறான்னு பார்ப்போம். அன்றைக்கி எல்லாரையும் கூப்பிடுவோம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் மொத்தமாக வாங்கன்னா நாங்களும் பெரிய எண்ணிக்கை வந்துடுறோம். இல்லை அது அவங்களும் வரட்டும், நம்மளும் பெரிய எண்ணிக்கையில் கூடிடுவோம்ல. அதான் நான் சொன்னேன், நீ தேதியை குறினா அதுக்குள்ளே தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துருச்சு போயிட்டேன். அங்கே இருக்கும்போது தான் இது கழிச்சு ராத்திரி அப்போ எப்படி இது கொடுத்துட்டு போயிடுவோம்டா. அங்கே நீ ஒன்று வந்து ஒன்று தெரியுமில்ல, நான் அண்ணன் சொல்கிறேன், நாய்க்கு பிஸ்கட் போடுறது பார்த்தியா, அப்படி பேப்பர் படிச்சுட்டு இருப்பான், அப்படி போடுவோம், அதை எடுத்துகிட்டு வருவோம், இங்கிட்டு போடுவான், அது சாப்பிட்டு வரும், இங்கிட்டு போடுவோம், எடுத்துகிட்டு வரும். அது மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைக்கு போராடிட்டு இருக்கும்போது இன்னொரு பிஸ்கட்டை போட்டுருவான், இதை விட்டு அங்கே போயிடுவோம், அப்புறம் இன்னொன்று போடுவான், அதை விட்டு அங்கே போயிடுவோம். இதுதான் நடக்குது, இதுதான் நடக்கும். நீ இப்போ திடீர்னு விவசாயி மேலே அமலாக்கத்துறையில் அங்கே போகிறோம். என்ன அவன் என்ன பண்ணான், திடீர்னு விவசாயத்துக்கு தொழிற்சாலைக்கு நிலம் எடுக்கணும்னா விவசாயி போராடுவான், விவசாயி மேலே குண்டாசு அதெல்லாம் போடக்கூடாது, அங்கே போய் போராடு. இதே தான் நடக்கும். நம்மளை பதட்டமாகவே வச்சுப்பாங்க, பரபரப்பாக வச்சுப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப யோசிப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. எப்போவுமே பதட்டமாக வச்சுக்க, பரபரப்பாக வச்சுக்க. நான் தான் நீங்கள் ஓய்வு எடுங்கன்னு சொன்னல அன்னைக்கே. அப்புறம் நாங்கள் பிள்ளைகள்லாம் எதுக்கு இருக்கோம், நாங்கள் போடுவோம் சண்டை, நீங்கள் போய் நிம்மதியாக இருங்க. எப்படி கேட்கும் எங்களுக்கு பேனா பேனா இல்லை சும்மா இருங்க விளையாட்டு. தமிழ்நாட்டு மக்கள் யாரும் பார்க்கல. ஓகேவா? வந்து 33 மாதாட்சி ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டு பொதுமக்களை யாராவது பாத்துக்கிறேன்னா சொல்லுங்க. தமிழ்நாட்டு பொதுமக்களை இதுவரை எவ்வளவு பாத்துக்கிறோம் வீடு பேசிட்டு போறாரு. நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணி எண்ணெய் கசிவு, அமோனியா கசிவு எல்லாத்துக்கும் சேர்த்து போராட்டிடுவோம். அதுக்குள்ள எதுனா வந்துருமோ சத்யா வரேன் போராடுறதுக்கு தயார். ஆனால் போராடுறதுக்கான வலிமை எங்கள் கிட்ட எழுந்துக்கினே போய்க்கினே இருக்க வலிமை. எந்த பார்த்தாலும் அடிக்கிறாங்க, எந்த பக்கம் போனாலும் எங்களை வாழ்வாதாரம் இல்லாத அளவுக்கு பண்றாங்க. ஒன்றும் இல்லை, சின்ன குழந்தைங்களாம் இப்போ அம்மோனியானா இதுங்களுக்கு வந்து நாங்கள் அம்மா அப்பா என்னன்னு சொல்லி தர வயசில் அம்மோனியானா
என்னன்னு சொல்லித்தர நிலைமைக்கு வந்துட்டாங்க. வெடிச்சிருச்சாமா, வெடிச்சிச்சா திடீர்னு கேட்குறாங்க. அந்த நைட்டில் அப்படி பயந்து ஓடினது சின்ன. இப்போ என்னாச்சுமா நேற்று பெரிய பொண்ணு கேட்குறா, விஜயகாந்த் அங்கிள் அம்மோனியா வெடிச்சா இறந்தாங்க அப்படின்னு கேட்குறா. நம்மளோட மனசுக்கு புரியும், அதுங்க மனசுக்கு அவங்க ஏற்றுக்கிற இதுவும் இல்லை. இப்போ நாங்கள் ஓடிட்டோம், நாளைக்கு இதுங்களும் ஓடாது. ஆனால் இந்த டைமில் கூட ஒரு எமர்ஜென்சி அலாரம் அடித்து மக்களை காப்பாற்றணும்னு இல்லை. நீங்கள் அவங்க சும்மா எம்ப்ளாயிஸ் போடுறது என் வீட்டு இதில் கேட்கும், இங்கே வாங்க போங்க. ஒரு எமர்ஜென்சி அலாரம் அடிச்சுருந்தா அந்த பேனிக் சுச்சுவேஷனே வந்துருக்காது. எல்லாரும் அவ்வளோ பயந்து உயிருக்கு பயந்து அவங்களே வண்டி வச்சுட்டு போயிடுச்சு. அந்த ஒரு உயிரை பொருட்படுத்துகிற ஒரு இது கூட இல்லை அவங்களுக்கு. அது ஒரு தேதி குறித்து நான் போராடுறேன். நீங்கள் புரியும், இது பேக்கியெல்லாம் பேசிட்டு எனக்கு தோதுப்பட்ட நாள் வந்துருக்குல்ல. அதுக்குள்ள பண்ணதை எடுக்கூடாது. அந்தமிழர் கட்சி, இந்த எண்ணெய் கட்சி, இந்த நச்ச ஆலைகளை மூட சொல்லி போராடுதுன்னு ஒரு பெரிய இஷ்யூவாக நம்ம பண்ணாதான் அது எடுபடுமே இல்லையா. இவங்க போராடி இன்னும் ஒரு மாதம் இருந்தாலும் கண்டுக்க மாட்டேன். பொலிட்டிக்கெல்லாம் நம்ம ஏறி அடித்தால தான் அவன் திரும்புவான். அன்னைக்கு நடந்ததை மட்டும்தான் நியூஸ் ஆக்கணும், அன்னைக்கு அமோனியா கசிஞ்சிச்சு அதை மட்டும் நியூஸ் ஆக்கணும் சொல்லிட்டு ஆக்குறாங்க. அது 40 வருஷமா நாங்கள் என்ன கஷ்டப்படுறோம், அது எந்த டிவிலையும் வரல. அன்னைக்கு அமோனியா கசிஞ்சு மக்கள் ஓடினாங்க, அதை மட்டும்தான் நியூஸ். ஒரு அரை மணி நேரம் செய்தி தான் அது குறித்த விவாதமோ அதுக்கு தீர்வு என்னமே வாழ்க்கைக்காக தான் போராடிட்டு இருக்கோம். 16, 17, 18 எனக்கு வேலை இருக்கு. அதுக்கு முன்னாடி பண்ணி நேற்று ஒன்று அடிச்சது, அது 3 நாள் ஆயிடுச்சு. மறுபடியும் நேற்று வந்து அவங்களுக்கு வாந்தி பேதி கை கால் மண்டவடு கட்டினத்து தாண்டி மறுபடியும் அதே ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஆகாஷ்லேயே ட்ரீட் போகும்போது நான் சேகமாக கொடுத்தேன். வேறு எங்கேனாச்சும் போயிருக்கேன். சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுங்க. அவன் பொறுப்பெடுத்துக்கிற மாட்டான்லம்மா. தனியார் வந்து எடுக்க மாட்டான். கொரோனா இப்போ எத்தனை தனியார் மருத்துவமனை நம்மளை சேர்த்துச்சு. எடுக்க மாட்டான். ஆமாம்மா, அட்டாக் வந்தனாலே அவங்களோட சீக்கிரம் அப்படி பேசிட்டு 10 நாளாக நாங்கள் போராடினு இருக்கிறோம். தொழிலுக்கு போக முடியாது. நானும் தான் உங்களோட சேர்ந்து போராடிட்டு இருக்கேன். இல்லை தலைவா, இது போயிருக்கீங்களா? 10 நாளாக இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள். ஆனால் இது வந்து இந்த விஷயம் முதலமைச்சர் போயிருக்குமா இல்லையா? போயிருக்குமா இல்லைன்னு கேட்குறேன் உங்களை. இப்போ தெரியலைன்னா என்ன முதலமைச்சர் அதான் கேட்குறேன். இப்போ அது கூட தெரியாமல் என்ன முதலமைச்சர் 10 நாளாக போராடுறோம். அன்னைக்கு நான் வந்து அரை மணி நேரம் பேட்டியே கொடுத்துருக்கேன். அது உலகம்புறா போகுதா? 57 வயசு. அவருக்கு தெரியாமல் மாவட்ட ஆட்சியர் வந்து பார்க்குறாரு. அவருக்கு தெரியாமல் காவல்துறை அதிகாரி வந்தார். நான் எது கேட்குறேன்னா, இது பாருங்க, 84ல் இந்த சுடுகாடு மேட்டருக்காக குமரி ஆனந்தன் 84ல் தொகுதி எம்எல்ஏ. அப்போ எனக்கு 18 வயசு. இப்போ அவர் ஒரு எம்எல்ஏவை போராட்டத்துக்கு நிற்கிற மக்களோட சேர்ந்து இருக்கிறார். அப்போ முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து மக்களோட கோரிக்கை அப்படியே தீர்த்து வச்சு போனார். அட்டன் டைமில் வந்தார். இப்போ 10 நாளாக நாங்கள் மக்கள் போராடுறோம். இது வரைக்கும் வந்து அவர் வந்து மக்களுக்கு ஒரு ஒரு வார்த்தை கூட வந்து பேச வரலாம். எப்படி? அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எம்ஜிஆர் வந்தாருங்க, அன்னைக்கு அட்டன் டைமில் வந்தாருங்க எம்ஜிஆர், மக்களுக்காக வந்தார். இன்னைக்கு 10 நாளாக போராடுறோம். இது முதலமைச்சருக்கு தெரியாதா? என்னப்பா அது அப்புறம் சரிவா சாப்பிட்டீங்களா இல்லையா? ஏதோ கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம். இங்கே காலையில் இருந்து நைட்டு வரைக்கும். என்ன எங்கள் குறைய பொங்கல் அதுவும் வருது. போய் கடலுக்கு போனால் தான் எங்களுக்கு குடும்பம் வாழ்வாதாரம். 10-15 நாளாக இங்கேயே கிடக்குறோம். எப்படி நாங்கள் பொங்கல் எப்படி நாங்கள் கொண்டாடுறது? எப்படி நாங்கள் சாப்பிட்றது? பொங்கல் கிடையாது.
ரொம்ப உண்மையில ஒரு மனசுனா கௌரவமாக உட்காந்துருக்கோம் தலைவா. ஆனால் மனசுக்குள்ள 1000 வேதனையில் உட்காந்துருக்கோம் நாங்கள். இங்கே பாருங்க, மனசுக்குள்ள 1000 வேதனையில் உட்காந்துருக்கோம் நாங்கள். பொழுது வெடிஞ்சு பொழுது படுற வரைக்கும் பயங்கர போராட்டத்தில் உட்காந்துருக்கோம். எங்கள் வாழ்வாதாரம் இப்போ போயிடுமோன்ட்டு ரொம்ப வேதனை இருக்கு. 15 நாளாவது நான் கடலுக்கு போனால் தாங்க எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். என்ன பண்ண 15 நாளாக வீட்டில் இருக்கிற என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது? தண்ணி ஊற்றுறேன் தயாராக இருக்கிற இப்போ உள்ள காலம் வேற வந்து வேற வழி இருக்கு. நமக்கு ஒரு நாள் வந்து 10 நாளாக வியாபாரம் கேரள கரெக்டாக இல்லை. அது ஒன்று தண்ணி தானேம்மா விடுங்க, தண்ணி தானே விடுங்க, காஞ்சிடும். என்ன பண்ணுவோம்? இந்த பொருள் எல்லாம் எங்கே இருக்கு? சரி வாங்க. எதற்கு இருக்கிறதுக்கு நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி நெட்டு கொடுத்துக்கு தனியாக வச்சுக்குவாங்க. அது நம்ம யார் கொடுப்பா? நீங்கள் இருந்து கொடுப்பீங்களா? இவங்களுக்கு இது எல்லாமே இப்போ இருக்கிறது நெட்டு புக்கு வர அவங்களுக்கு யார் கொடுப்பான்னு இங்கே வண்டியில் இருக்கு. வண்டியில் இருக்கு. நான் கிளம்பிட்டாப்போ அந்த இது மட்டும் ஏர்போர்ட் அறிவு மட்டும் நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம். ஆமாம் சார், சரி போயிட்டு மறுபடியும் நான் போராடும் போது அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். பண்ணலைனாலும் நான் போராடுவேன். அதிகமாக இருக்கும். மைக்கு வேற எதனா இருக்கா பாருங்க. மைக்கு முன்னாடி அந்த மைக்கு ஃபோன் யாரை வச்சு ஃபோன் செய்வாங்க பாருங்க. பாக்ஸ் தள்ளி வைக்கணும். பைக் வாங்க பேரன்பு கொண்டு நான் பெரிதும் நேசிக்கின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். போராட்டங்கள் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை, தொடர்ச்சியாக போராடி கொண்டு தான் இருக்கேன். அப்போ அன்னைக்கு நான் வந்தேன், திருப்பி 5ஆம் தேதி
அதனால் இப்போ நமக்கு ஒரு வழி இருக்குது. நான் வந்து தம்பிட்ட அன்னைக்கு எண்ணூரில் எண்ணெய் கொட்டின போது தான் அந்த அதில் ஒரு தேதியை குறி நம்ம வந்து போராடலான்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கெல்லாம் தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சு, அங்கே ஓடிட்டேன். அங்கே மக்களோட நின்று அவங்களுக்கு உதவி வந்துட்டு அப்புறம் திருப்பி அங்கே இருக்கும்போது தான் இந்த அமோனியா கசிவு தெரிஞ்சு அப்புறம் திருப்பி இங்கே வந்து போராட்டத்தில் இந்த அம்மா இவங்கெல்லாம் இருந்தாங்க, இங்கே அம்மாலாம் இருந்தாங்க. நான் தான் சொன்ன சுழற்சி முறையில் போராடுறது ஒரே வெவ்வேறு கிராமங்கள் வந்து ஒரு கொஞ்சம் பேரை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இப்போ வந்து இப்போ நீங்கள் போராடுறீங்க, இந்த ஊர் மக்கள்னு ஒன்று இருக்கும். இப்போ நாம் போராடணும். நான் வந்து ஒரு தேதியை குறித்து பெரிய அளவுக்கு ஒரு கூட்டத்தை திரட்டி நான் போராடும் போது நீங்கள் எனக்கு கூட நின்று ஆதரவாக நிற்கணும். நீங்க சண்டை போட்டு அது கருத்தில் எடுக்க மாட்டேங்கிறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தடவை நான் சண்டை போடுறேன், அதுக்கு வந்து பதில் சொல்லாம தப்பிக்க முடியாது யாரும். அதனால இந்த வாரத்துல பொங்கல் முடிஞ்சு ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு நான் போராடும் போது நீங்க எனக்கு ஆதரவா துணையா மட்டும் ஒரே வழிதான் இருக்கு. இந்த ரசாயன உர ஆலை மட்டும் இல்ல, மொத்தத்தையும் மூடிடும். இந்த கடற்கரை ஓரத்துல எந்த நச்சு ஆலை இருக்கக்கூடாது, மூடிடும். போராடுறோம் இல்லைன்னா வர்றோம், நம்ம வந்து மூடுறோம். மீறி எவனாலும் தடுக்க வந்தா அவனை போடுறோம். ஒன்றும் பொதுசு ஒன்றும் கிடையாது, இது ஒன்றும் இல்லை. நம்பிக்கையோட இருந்த தைரியமா இருந்து போயிட்டு நான் காலையிலேருந்து எல்லாருக்கும் நிவாரண பொருள் கொடுத்து இந்த மருத்துவமனை இருக்கேன். உங்களுக்கு பொருள் அரிசி பருப்பு பொங்கல் வெளியே எடுத்து இந்த வண்டியில வச்சிருக்கேன். நீங்க போகும்போது தம்பிகள் கொடுப்பாங்க, வரிசையா நின்று வாங்கிட்டு போயிருந்தேன். அப்ப திருப்பி வருவேன். நீங்க எல்லாம் விட்டு போனாலும் நான் போராடுவேன். இந்த பிரச்சனை உங்க பிரச்சனை இல்ல, என் பிரச்சனை, நம்ம நாட்டு பிரச்சனை, மக்கள் பிரச்சனை. ஆமா, அதனால இந்த ஒரு இடம் தான் இருக்கு நமக்கு. இதை விட்டுட்டா நம்ம பிள்ளைகள் வாழ முடியாது, நமக்கு எதுவும் இல்லை. நெருக்கி நெருக்கி எல்லாத்தையும் முடிச்சு நம்மளை இங்க இருக்கிற எல்லாரையும் தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி இங்க இருக்க முடியலைன்னா வேற இடத்துக்கு போங்க, வீட்டு வேற சொல்லுவோம். இதெல்லாம் சொல்லுவாங்க. 10 நாள் கழிச்சு 10வது நாள்ல வந்து மாவட்ட ஆட்சியர் பார்க்கிறாருன்னா அப்ப மக்களின் உணர்வுக்கு அவனுடைய போராட்டத்துக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு மட்டும் நீங்க பாக்கணும். இதையே முதல் நாள் உண்ணாவிரதம் உட்கார்ந்து போராடும் போது என்னப்பா பிரச்சனை என்னன்னு கேட்டிருந்தா இவ்வளவு சிக்கல் இருக்கு, நமக்கு அவ்வளவுதான் மதிப்பு. அப்ப அது நீங்க நம்பிக்கையோட மட்டும் இருங்க, நான் உங்க பிள்ளை உங்க கூடவே இருப்பேன். நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க, நடந்து போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிழல் விழும்ல, அது நான் தான் உங்க பின்னாடியே வருவேன். தைரியமா இருக்கு, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் போராடும் போது பெருசா போஸ்ட் ஓட்டுறேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. இந்த ஆலையை மூட சொல்லி போராடுவேன். அந்த எண்ணெயை கடல்ல ஓடினா பாருங்க, அந்த ஆலையும் மூடாடணும். இதுல நம்ம உயிர் வாழ முடியல, அது உயிர் வாழ்றதுக்கான உணவத்தை சொல்றாரு பாருங்க. நான் கடலுக்கு போனா தானே அவன் வந்து எண்ணெயை கொட்டிட்டு அவன் பாட்டு போயிட்டான். நம்ம இங்க கொண்டு கடந்து எல்லாத்தையும் கொட்டி கடலுக்கு 2 வருஷம் தான் மயம் வந்து ஒரு ஆட்டம் வச்சிருக்கேன். பொறுமையா வரிசையில நின்று தம்பியை தருவாங்க, அந்த பொருளை வாங்கி திருப்பி வரணும். வருவேன். அன்னைக்கே எல்லாம் கொல்ல பேச்சு பேசி போயிட்டேன். அப்புறம் அதே இல்ல, இது தொடக்கத்துல நமக்கு வந்து பிஸ்கட் சாக்லேட் தயாரிக்கிறோம்னா சாக்லேட் தயாரிக்கணும்னு சொல்லி தான் அவங்க இந்த ஆலையை தொடங்கியிருக்காங்க.
நம்ம போய் ஒவ்வொரு நாளும் அந்த தொழிற்சாலையை ஃபேக்ட்ரி டீட்டி பார்க்க முடியாது. அது என்ன நடக்குதுன்னு அவங்க அப்படியே வந்து ரசாயன உரம் தயாரிக்கிற தொழிற்சாலையாக மாற்றிட்டாங்க. அதுக்கு அமோனியா இல்லாமல் தயாரிக்க முடியாது. அது என்ன நடந்திருக்குன்னா, அந்த கப்பல் 3 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து அந்த குழாயிலிருந்து கப்பலில் வெளிநாட்டு கப்பல் அமோனியா வந்து இது உள்ள குழாய் வழியாக கொண்டாந்து அந்த டேங்கில் ஏற்றுறாங்க. அது என்னன்னா, அது அந்த குழாய் வந்து தரமா இல்லை. நம்ம சைக்கிளில் மோட்டர் பைக்கு பஞ்சர் ஓட்டின மாதிரி டீப்பை ஒட்டி பேட்சாக ஒட்டி வச்சிருக்கா. நான் போய் பார்த்தேன், பாவியில் என்னடா அப்படின்ட்டு. அதில் ஒரு தம்பியில் சொன்னாங்க, அன்னைக்கு நல்ல வாய்ப்பாக நமக்கு தண்ணி கிடந்துட்டதுனாலன்னு தண்ணிக்குள்ளேயே இந்த கசிஞ்சிட்டதுனால கொஞ்சம் வீரியம் குறைஞ்சிச்சு. ஒருவேளை இப்படி இந்த தண்ணியை நாம் போகும்போது வத்தி இருந்துச்சு, அந்த மாதிரி வத்தி இருந்து டீப்பு வெடித்து கசிஞ்சிருந்தோன்னா பெரிய சேதம் நமக்கு வந்துருக்கும். அப்போ அந்த 12,500 டன்னா அந்த 12,500 டன் அந்த கொள்ளலை வந்து இப்போ 4,000 டன் அதில் இருக்குது அம்மோனியா கசிவு. இப்போ அது 2,000 தான் லீக் ஆயிருக்கு. 4,000 மொத்தமாக இருந்தால் மொத்த சென்னையும் முடிஞ்சிருக்கும். நம்ம மட்டும் இல்லை, எல்லாரும் கண்ண மூட வேண்டியதான். அப்புறம் போராடவே ஆள் இருந்தது. காலையே கட் பண்ணி எடுத்துருப்பான். இது பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை, போராடி வெள்ளம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து குறை கேட்கிறாள் தீக்கிறாள். ஓசம் போடுறது வேஷம் போடுறதுல ஒரே போடுறத மூடிட்டு போயிட்டு இம்மா இவங்க வந்து அக்கறை இருந்தா அவர் கேட்கிறாருல, இவ்வளவு நடந்திருக்குது. எங்கேயெல்லாம் வந்து நம்மளோட பிரச்சனைன்னு உடனே வந்தாங்க. முதலமைச்சர் வந்து பார்க்கலையே, யார வந்து பார்ப்பாங்க? தூத்துக்குடியில வெள்ள சேர்த்து கொண்டு பார்த்தாங்களா? பிரதமர் வர்றாரு, அந்த திருச்சி ஏர்போர்ட் விரிவாக்கத்தை திறந்து வைக்க வர்றாரு. நம்ம இவ்வளவு வெள்ளத்துல செத்து, தூத்துக்குடியில மட்டும் குறைஞ்சது 60 பேர் செத்தே போயிட்டாங்க. வெள்ளத்திலே போயிட்டாங்க, உடனே எடுக்க முடியும். அதை வந்து ஒருத்தர் கூட கேட்கலையே, ஒருத்தர் கூட கேட்கல. நான் போய் ஒரு ஊரா போய் மக்களுக்கு இந்த பொருட்களை கொடுத்து உதவுனேன். அவனை காட்டிடாத, செய்தியா போட்டுறாத, அவனுக்கு மைக்கை நீட்டிடாதுன்னு சொன்னானே. அதுக்கு பயப்படானோடய நான் நினைச்சுக்கிட்டேன், அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும்னாலே பயம் நல்ல தைரியமா இருக்கு, நம்பிக்கையோடு இருங்க. இதெல்லாம் நம்மளை மீறி ஒன்றும் நடக்க போறதில்லை. நடந்துருச்சு, நம்ம முன்னோர்கள் ஏமாந்து விட்டுட்டாங்க. இந்த ஆளுகளை விட்டுட்டோம். இனி நமக்கு இருக்கிறது 3 தான். அது இனி நம்ம போராடி தான் அதை மூட முடியும். அதனால நீங்க நம்பிக்கையோட இருங்க. நான் உங்க கூட இருக்கேன். ஆமா, ஒரு நாள் அந்த இந்த அமோனியா ஆலை மட்டும், இந்த ஒரு ஆலை மட்டும் இல்லை, மொத்தமா மூடும். அனல் மின்சாரத்தையும் மூடும். அந்த உலர் சாம்பலை கொட்டி கொட்டி அவன் வந்து அந்த போகும்போது சாப்பிட்ற சாப்பாடு சாம்பல் விழுகுது. புடவையை காய போட்டா அது சாம்பலா வருது, கருப்பு புடவை போட்டா வெள்ளையா வருது, மஞ்சள் புடவை போட்டா வெள்ளையா வருது. என் காடு கருப்பு காரு போயிட்டு வெள்ளைக்காரங்க என் காடு அந்த காரு தான் இருக்கு. அப்பா, மின்சாரம் தயாரிக்கிறது அனல் மின்சாரத்துல இந்த நிலக்கரியில தான் தயாரிக்கணுங்கலாம் ஒன்றும் இல்லை. சூரிய ஒளியில தயாரிக்க முடியும், காற்றலையில தயாரிக்க முடியும், இந்த கடல் அலையில தயாரிக்க முடியும். அது இருக்கும்போது எதுக்கு இதை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க? எல்லாத்தையும் உங்க மயம் வர்ற மாத்துறேன். ஒண்ணு முடியலையா, பச்சை மெட்டையை வச்சு சாத்துறேன் பூரா போய் இங்க பொறுப்பா ஒரு நாள் இந்த பக்கம் போகும்போது அப்படியே எந்திரிச்சு வந்துடலாம். அப்படியே நீங்க எடுத்து கூட கையில கொடுத்துடலாம். உட்கார வச்சு அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா கூட்டம் இருக்கு, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. போகும்போது